பேரிச்சம்பழம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அருமையான புட்டிங் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பேர் வந்து ஸ்டிக்கி டாஃபி புட்டிங். இது ஆக்சுவலி ஒரு இங்கிலீஷ் டிசர்ட். ஸோ அந்த டாஃபி புட்டிங் இருக்கு இல்லையா, அந்த புட்டிங் வந்து நம்ம டேட்ஸ் வச்சு செய்வோம். ஆனால் அது வந்து ஒரு வார்ம் டெசர்ட். அதே மாதிரி அந்த டாஃபி சாஸும் செஞ்சு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு இதை சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்வால்வ்டாக இருக்குது. ஆனால் இந்த டெசர்ட் வந்து அல்டிமேட் டேஸ்ட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த ஸ்டிக்கி டாஃபி புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 10 பேரிச்சம்பழத்தை எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுங்க. கட் பண்ண பேரிச்சம்பழத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் பேரிச்சம்பழத்தில் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நான் 1 கப் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றுறேன். இதை ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை லைட்டாக மசிச்சு விட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. இந்த ரெசிபிக்கு நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். பவுலில் 3/4 கப் நாட்டு சர்க்கரை போடுங்க. அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் உப்பு இல்லாத வெண்ணெய் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரையும் வெண்ணெயும் சேர்த்து அடிச்சுக்கலாம். சர்க்கரையும் வெண்ணெயும் நல்ல க்ரீமியாக பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். முட்டையும் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணதும் நல்ல க்ரீமியாக அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா போடுங்க. நெக்ஸ்ட் 1 சிட்டிகை உப்பு போட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் ஜலிச்சுக்கோங்க. அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை பவுலில் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் பாதி அளவு சேர்க்குறேன். மீதி இருக்கிற மாவை சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பீட் பண்ணுங்க. சர்க்கரை வெண்ணெய் மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக மசிச்சு வச்ச பேரிச்சம்பழத்தை சேர்த்து பீட் பண்ணுறேன். இன்னைக்கு நான் 4 கப் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வெண்ணெயை எடுத்து எல்லா பக்கமும் தடவுங்க. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக மாவை போட்டு எல்லா பக்கமும் மாவு ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவை மோல்டில் ஊற்றுங்க. நான் மோல்டில் 3/4 அளவு ஃபில் பண்ணியிருக்கேன். அவனை 180 டிகிரியில் 15 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணுங்க. 30 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் பேக் பண்ணணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழ கேக் ரொம்பவே சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதும் மோல்ட்லேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம டாஃபி சாஸ் பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் 1 கப் நாட்டு சர்க்கரை போடுங்க. நெக்ஸ்ட் 1/2 கப் உப்பு இல்லாத வெண்ணெய் சேருங்க. முக்கால் கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட சாஸ் நல்ல சூப்பராக திக்காக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. கேக் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. மோல்ட்லேருந்து எடுத்துருங்க.
இந்த அருமையான ஸ்டிக்கி டாஃபி புட்டிங்கை அசெம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் டாஃபி சாஸ் ஊற்றி கேக்கை வச்சுட்டு மேலே ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது பார்க்கும்போதே உடனே ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா? ஆக்சுவலி டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஒரு மஸ்ட் ட்ரை டெசர்ட்னு சொல்லுவேன். ஸோ வீட்டில் வந்து டேட்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் செஞ்சு, அந்த டாஃபி சாஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். அது நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி கூட பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் அப்புறமா அதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டிக்கி டாஃபி புட்டிங்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.